Hello children, now we are going to see a Think of Beauty poem. It was written by John Keats. So this poem is going to be an interesting poem because these poem lyrics or denotes about the nature. இயற்கையோட அழகுகளை பற்றி வர்ணிக்கக்கூடிய வரிகளாக இந்த போயம்ல இருக்க போகுது. So let us move on to the poem. A think of beauty. A think of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness. அதாவது இயற்கையோட அழகை இந்த போயம்ல ஆத்தர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இயற்கையோட அழகுங்கிறது என்னைக்குமே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். அதோடைய அழகு என்னைக்குமே இட் வில் நெவர் ஃபேட். அது என்னைக்குமே மறைஞ்சு போகாது. அது என்னைக்குமே நிலையான சந்தோஷத்தை தரக்கூடியது தான் இயற்கையுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நமக்கு நம்மளுடைய நேரங்களை ரொம்ப அழகாக்கி கொடுக்கக்கூடியது இயற்கையுடைய சிறப்பு. இயற்கையோட அழகு என்னைக்குமே அழியாது. அது நமக்கு மகிழ்ச்சியை தான் தரும் அப்படின்றது இந்த லைன்ஸ்க்கான மீனிங். பட் வில் கீப் அ பவர் குவைட் ஃபார் அஸ் அண்ட் அ ஸ்லீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவிட் ப்ரீத்திங். ஓகே, இந்த லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நிச்சயமாக ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒன்றா இருக்குது. அதில் இந்த இடத்துல குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உறக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆழ்ந்த உறக்கத்தை நம்மளோட ஆரோக்கியமான உடலை உருவாக்கி தரதுக்கு நம்மளுடைய இந்த இயற்கை வாய்ந்த இந்த மரங்கள் நமக்கு பயன்படுது. ஸோ நம்ம நிழல் தரக்கூடிய மரங்களாகவும் இது பயன்படுது. நமக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு அருமையான இடமாகவும் இந்த மரம் நமக்கு இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Therefore, on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. ஓகே, அதாவது ஒவ்வொரு நாட்களும் இயற்கை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மேம்படைஞ்சிக்கிட்டே வருது. அது நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, நம்மளுடைய ஆசையான கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு எல்லாமே இந்த இயற்கையான சூழல் நமக்கு சந்தோஷத்தை தரதுக்காக அந்த இயற்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த இயற்கையோட அழகுனால நம்மளோட வாழ்க்கையும் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Some shape of beauty moves away the pall from our dark spirits. அதாவது ஒரு சில நேரங்களில் இந்த இயற்கையோட அழகை நம்ம ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய வேளையில் நம்மளுடைய மனக்கவலைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கை இருண்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே மறைஞ்சு ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை நமக்கு தென்படும். அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கவலைகளை நம்ம நம்மளை அறியாமையே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு இந்த இயற்கையோடைய அழகு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. Such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon for simple sheep. அதாவது சூரியன், நிலா, நம்மளுடைய மரங்களாக இருக்கக்கூடியது, அது சின்ன மரமாக இருந்தாலும் சரி, பழைய மரமாக இருந்தாலும் சரி, அது எதா இருந்தாலும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரம். இந்த இயற்கைகளாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே, இந்த உலகத்தில் இயற்கை வாய்ந்த அனைத்துமே நமக்கு கிடைத்த வரம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நமக்கு நிழல் தரக்கூடியதாக இருக்குது. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அந்த மரத்தடியில் போய் உட்கார்ந்தோம்னா சில நொடிகள் நமக்கான நிம்மதி கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இயற்கையை ஒரு வரம் அப்படின்னே நம்ம சொல்லணும். இட்ஸ் அ பூன் ஃபார் அவர் லைஃப் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் சச் அ டேஃபோடில்ஸ் வித் அ கிரீன் வேர்ல்டு தே லிவ் இன். அதாவது பசுமை நிறைந்த ஒரு உலகமாக உருவாக்கி கொடுக்கறதே எதுனா இந்த இயற்கை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அண்ட் கிளியர் ரில்ஸ் தட் ஃபார் themselves a cooling convert makes gains the hot summer season. அதாவது ஹாட் சீசன், அதாவது கூலாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த ஒரு சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, இந்த சீசன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு கிளியர் ஸ்ட்ரீமாக உருவாக்கி தரது இயற்கை மட்டுமே தான். The mid forest break rich with a sprinkling of fair musk, rose blossoms blooms
an endless fountain of immortal drink pouring unto us from the heavens brink. அதாவது மேலேருந்து சொர்க்கத்திலிருந்தே நமக்காக அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு ரோஸ் ப்ளோசம்ஸ், வந்து ரொம்ப ஃப்ராக்னன்ஸாக ரொம்ப மணமணன் மணக்கக்கூடிய ஒரு இயற்கை வாய்ந்த பொருள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு சுவாசம் வந்து ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனம் படைத்த ஒரு மனம் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்த இயற்கையிலேருந்து கிடைச்சிருக்கு. இந்த இயற்கைக்கு நமக்கு வந்து சொர்க்கத்திலேருந்தே நமக்காக அனுப்பி வைக்கப்பட்ட இந்த ஒரு வாசம் தான் வந்து இந்த ரோஸ் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு வந்து இந்த இயற்கைங்கிறது வந்து நமக்கு ஒரு தேன் மாதிரி ஒரு இனிப்பு வாய்ந்த ஒரு விஷயமா நம்ம வந்து இந்த இயற்கையை நம்ம ரசிக்கணும், சுவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து இந்த போயமை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.